السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، واستغفر الله إن الله كان غفورا رحيما. وقال تعالى: توبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون. وقال تعالى: ومن لم يتب فأولئك هم الظالمون. وقال تعالى: نبئ عبادي أني أنا الغفور الرحيم. صدق الله مولانا العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் குர்ஆனுடைய பாதிக்கும் மேலாக தராவீஹுடைய தொழுகையில் நம்முடைய ஹாஃபிஸ் ஓதி முடித்து நாம் அதை செவியுற்று இபாதத் செய்து இப்போது அல்லாஹுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த இரண்டாவது பத்து மக்ஃபிரத்துடைய பத்து, தௌபாவுடைய பத்து, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு பெறுவதுடைய பத்து. அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பது அது பெரிய இபாதத். அது பாவம் செய்தவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற நிலை அல்ல. எல்லாருமே மன்னிப்பு கேட்க வேண்டும். எல்லா முஸ்லிம்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும். நம்முடைய நபியை பற்றி தங்களுக்கெல்லாம் தெரியும். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு பாவங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பே கிடைக்காது. அல்லாஹ் காப்பாற்றி விடுவான். அப்படி பாவங்கள் நிகழ்ந்தாலும் மன்னித்து விடுவதாக அல்லாஹ் குர்ஆனிலே வாக்களித்திருக்கிறான். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்: வஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். அன்பானவர்களே, நம்முடைய முஹம்மது ரசூலுல்லாஹ்வே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் நம்முடைய நிலை என்ன? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தூபு இலல்லாஹி ஜமீஆ, நம்மை பார்த்து சொல்கிறான். நபியை பார்த்து சொன்ன அல்லாஹ் இப்போது ஐயுஹல் மோமினூன், ஓ மோமின்களே, என்னை கொண்டு ஈமான் கொண்டிருப்பவர்களே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எல்லாருமே தௌபா செய்யுங்கள். நீங்கள் எல்லாருமே தௌபா செய்யுங்கள். இந்த எல்லாருமே என்கிற இந்த பதத்திலே நல்ல மனிதர்கள், மிக மிக நல்ல மனிதர்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், சாலிஹீன்கள் எல்லாருமே இருக்கிறார்கள். ஆகவே பாவ மன்னிப்பு என்பது அது பாவிகளுக்கு சொந்தமானது. பாவம் செய்தவர்கள் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற நிலை அல்ல. எல்லா மனிதர்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும். தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன்.
நீங்கள் எந்த அளவிற்கு மன்னிப்பு கேட்கிறீர்களோ, எந்த அளவிற்கு இஸ்திக்ஃபார் செய்கிறீர்களோ, எந்த அளவிற்கு தௌபா செய்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும், வெற்றி கிடைக்கும். இந்த உலகத்திலும் நீங்கள் வெற்றி அடையலாம், மறு உலகத்திலும் வெற்றி அடையலாம். அல்லாஹ் சொல்கின்ற வெற்றி இது சாதாரணமான வெற்றி அல்ல. உலகத்தினுடைய நியதி வெற்றி அடைவார்கள், தோல்வி அடைவார்கள், தோல்வி அடைந்தவர்கள் வெற்றி அடைவார்கள். இது உலகத்தினுடைய வெற்றி. ஆனால் அல்லாஹ் சொல்கின்ற வெற்றி, வெற்றி கிடைத்துவிட்டால் அதற்கு பின்னால் தோல்வியே இல்லை, 100க்கு 100 வெற்றி. இந்த வெற்றி இஸ்திக்ஃபாரில் அமைந்திருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிப்பு கேட்பதில் இருக்கிறது. வமல்லம் யதூப், யார் தௌபா செய்யவில்லையோ, யார் தங்களுடைய பாவங்களிலிருந்து மீளவில்லையோ, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கவில்லையோ, ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள். அல்லாஹ் சொல்கிறார். இந்த ஆயத்துகள் எத்தனை ஆயத்துகள்! நபி ஐபாதி, நபியே என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள், நான் மன்னிப்பவனாக இருக்கிறேன், அருள் புரிபவனாக இருக்கிறேன், என்னுடைய அடியார்கள் தயங்க வேண்டாம், என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் சரி என்னிடம் அவர்கள் மன்னிப்பு கேட்கட்டும் என்று நபி ஐபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த 2வது பத்திலே நம்முடைய தராவீஹ் தொழுகையிலே ஒவ்வொரு 4 ரக்அத்திலும் ஹாஃபிஸ் கேட்கின்ற துஆ என்ன? அல்லாஹும்ம இன்னக அஃபூன் கரீமுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம, அல்லாஹுவே, இன்னக நிச்சயமாக நீ அஃபூன் மன்னிப்பவனாக இருக்கிறாய், கரீமுன் சங்கை மிக்கவனாக இருக்கிறாய், துஹிப்புல் அஃவ மன்னிப்பு கேட்பதை நீ பிரியப்படுகிறாய், ஃபஅஃபு அன்னி என்னை மன்னித்து விட அல்லாஹ், ஃபஅஃபு அன்னா எங்களை மன்னித்து விட அல்லாஹ். இதுதான் ஒவ்வொரு நாளும் கேட்கப்படுகிறது. இந்த 2வது பத்து முழுவதும் இன்ஷா அல்லாஹ் தஆலா கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆகவே நாம் தனிப்பட்ட முறையிலும் இஸ்திக்ஃபார் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, பாவங்கள் செய்தவர்கள் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்து விடாதீர்கள். குல்லு பனி ஆதம ஹத்தாவும் கைருல் ஹத்தாயின் அத்தவ்வாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எல்லா மனிதர்களும், மனிதர்களாக பிறந்தவர்கள் அத்தனை பேரும் பாவங்கள் செய்பவர்கள். வெறுமனே சொல்லவில்லை. ஹத்தாவும் என்பது அரபு இலக்கணத்திலே முபாலகா, ரொம்ப பாவம் செய்பவர்கள், அதிகமாக பாவம் செய்பவர்கள், அடிக்கடி பாவம் செய்பவர்கள், மன்னிப்பு கேட்பார்கள், பாவம் செய்வார்கள், மன்னிப்பு கேட்பார்கள், பாவம் செய்வார்கள் என்ற அடிப்படையில் உள்ள நிலையைத்தான் நம்முடைய நபி சொல்கிறார்கள். ஹத்தாவும் தவறு செய்பவர்கள் அதிகமாக. ஆகவே மனிதர்களாக இருக்கின்ற நாம் தப்பு வருவது இயல்பு, நாம் மலக்கல்ல. அவர்களுக்கு தப்புகள் என்றால் தெரியாது, தப்பு செய்ய தெரியாது. ஆனால் நாம் நல்லதையும் செய்ய தப்பையும் செய்ய தகுதியானவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய இயல்பில் ஒன்று இயற்கை தப்பு செய்வது. கைருல் ஹத்தாயின் அத்தவ்வாவும். ஆனால் தப்பு செய்பவர்களில் சிறந்தவர்கள் தௌபா செய்பவர்கள் என்று சொல்லுவது. தப்பே செய்து கொண்டிருப்பவர்கள், எப்போதுமே பாவங்கள் செய்து கொண்டிருப்பவர்கள், திருந்தாதவர்கள், மன்னிப்பை கேட்காதவர்கள், அது சைத்தானுடைய சிஃபத். சைத்தான் அவன் தப்பு செய்பவன், ஆனால் மன்னிப்பு கேட்க மாட்டான். ஆனால் மனிதர்களாக நாம் தப்பு செய்பவர்கள் தான் சைத்தானை போன்று. ஆனால் சைத்தானுக்கு நமக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்க வேண்டும். தப்புகள் தொடரக்கூடாது,
பாவங்கள் தொடரக்கூடாது. பாவங்கள் நிகழ்ந்துவிட்டால் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும். கைருல் ஹத்தாயி அத்தவ்வாபூன், தவ்வாபூன் என்று சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்பவர்கள் சிறந்தவர்கள் என்று கூட நபி சொல்கிறார்கள். மன்னிப்பு கேட்கின்ற நாம் தவறு செய்துவிட்டோம், அந்த தௌபா முறையான தௌபாவாக இருக்க வேண்டும். எந்த பாவத்தை செய்து கொண்டிருந்தோமோ அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும். செய்த பாவத்திற்காக அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டோமே என்று வருத்தம் மனதிலே இருக்க வேண்டும். ஒரு உறுதி ஏற்பட வேண்டும், நிச்சயமாக இனிமேல் என்னுடைய வாழ்நாளில் நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன், அந்த பாவத்தை திரும்பவும் செய்ய மாட்டேன். இந்த மூன்றும் மிக முக்கியமானது. எந்த பாவத்தில் இருக்கிறோமோ அதை விட்டுவிட வேண்டும், செய்ததற்காக வருத்தப்பட வேண்டும், இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மூன்று நிபந்தனைகளும் இருந்தால் நம்முடைய தௌபா அது தௌபாவாக ஆகும். மூமின்களுடைய தன்மை என்னவென்றால், பாவங்கள் செய்துவிட்டால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வு வரும் என்றால், ஏதோ ஒரு மலைக்கு கீழாக நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், அந்த மலையில் உண்டான அந்த பாறை இப்பொழுதோ கொஞ்ச நேரத்துக்கு பின்னாலோ அது விழுந்து விடுமோ என்று ஒரு அச்ச உணர்வு இருக்கும் அல்லவா? அப்படிப்பட்ட பயம் இருக்குமா? பாவம் செய்து விட்டோமே, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டோமே, அல்லாஹ் நம்மை பிடித்து விடுவானா, அல்லாஹ்வுடைய கோபம் நம்ம மீது இறங்கி விடுமா என்று. இது நல்ல மோமின்களுடைய தன்மை. பாவம் செய்து விட்டாலும் பயந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யார் பாவிகளோ குற்றவாளிகளோ ஈமான் இல்லாதவர்களோ அவர்களும் பாவம் செய்வார்கள். அவர்களின் தன்மை என்னவென்றால், பாவம் செய்துவிட்டு என்ன இந்த விஷயம், என்ன செய்து விட்டேன், இவையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, மூக்கில ஈயோ அல்லது கொசுவோ உட்கார்ந்தால் தட்டி விடுவார்கள் அல்லவா, அதை போன்ற உணர்வை பெறுவார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் மூமின்களுடைய அவர்களிடத்தில் ஏற்பட்ட அந்த பாவங்களுக்கு பின்னால் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நிலை எப்படி இருக்கும், மூமின் அல்லாதவர்களின் நிலை எப்படி இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களில் இருந்து நமக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள். எனவே நாம் இந்த இரண்டாவது பற்றி அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, காலையிலும் மன்னிப்பு கேட்க வேண்டும். சொல்வார்கள் நம்முடைய நபி, தூபு இலல்லாஹ் அய்யுஹல் மோமினூன், மோமின்களே, தூபு இலல்லாஹ் அய்யுஹன் நாஸ், மனிதர்களே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். ஃபஇன்னி அதூபு இலைஹி குல்ல யௌமின் மிஅத மர்ரா, நான் ஒவ்வொரு நாளும் 100 தடவை அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறேன். நபி 100 தடவை தௌபா செய்கிறார்கள். தௌபாவை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் செஞ்சுவிடும். வறுமையில் இருக்கிறோமா, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். விடுமையில் இருக்கிறோமா, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். துன்பத்தில் சிக்குண்டு கிடைக்கிறோமா, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். ஒரே பிரச்சனையாக இருக்கிறதா, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். கவலை நாலா பக்கமும் சூழ்ந்திருக்கிறதா, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வீட்டுக்கு உள்ளா சென்றால் நிம்மதி இல்லையா, மனைவி பிரச்சனையா, பிள்ளைகள் பிரச்சனையா, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். எந்த அளவிற்கு நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறீர்களோ அதிலிருந்து, அந்த விடுமையிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, துக்கத்திலிருந்து, பஞ்சத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும் நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். அன்பானவர்களே, யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன் வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா. மழை இல்லை என்றால் மழை கிடைக்கும், பிள்ளை குட்டிகள் இல்லை என்றால் பிள்ளை குட்டிகள் கிடைக்கும், பொருளாதார பிரச்சனை இருந்தால் பொருளாதாரத்தில் பரக்கத்து கிடைக்கும், தோட்டம் துறவுகள் வயல்கள் எல்லாம் காய்ந்து கிடக்கிறதா, அது செழிப்பாக ஆகும். இதற்கெல்லாம் ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இஸ்திக்ஃபாரின் மூலமாக எல்லாவற்றையும் பெற்றுவிடலாம். எந்த அளவிற்கு மன்னிப்பு கேட்கிறோமோ அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு வந்துவிடும். அல்லாஹ்வுடைய பிரியத்திற்கு ஆளானவர்கள் ஆகிவிட்டால் என்ன கஷ்டம் இருக்க போகிறது? ஆகவே தான் காலையிலும் மாலையிலும் செய்யக்கூடிய அந்த தஸ்பீஹிலே சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி
வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் 100 தடவை. ரப்பியக்ஃபிர்லி ரப்பியக்ஃபிர்லி அல்லது அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். இந்த இஸ்திக்ஃபார் 100 தடவை. நபியின் மீது ஸலவாத் 100 தடவை. 300 தடவை ஃபஜ்ருக்கு பின்னால 100 தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இரண்டாவது கட்டமாக இஸ்திக்ஃபார், மூணாவதாக ஸலவாத். அதே போல அஸருக்கு பின்னால் முடியவில்லை என்றால் மக்ரிபுக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இந்த வழமை நம்மள்கிட்ட வந்திருக்குன்னு சொன்னா இது ரொம்ப சிம்பிள் மேட்டர். இது ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக இருக்கும். ஆனா காலையிலும் மாலையிலும் இந்த 3 தஸ்பீஹாத்தை நாம் செய்து கொண்டால் நிச்சயமாக இதில் அல்லாஹ்வை பற்றி தஸ்பீஹ் வந்து விடுகிறது, அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பதற்குண்டான இஸ்திக்ஃபார் வந்து விடுகிறது, நபியின் மீது ஸலவாத் வந்து விடுகிறது. ஆகவே நாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இடத்தில் நெருங்குவதற்கு எந்த தேவையாக இருந்தாலும் அந்த தேவையை அல்லாஹ்விடத்திலே நாம் சொல்லிவிட்டு கேட்டுவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த சக்தியை பயன்படுத்தும் போது நிச்சயமாக வெற்றி வரும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மக்ஃபிரத்துடைய பத்திலே, இந்த மக்ஃபிரத்தில் மட்டுமல்ல, இந்த பத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் பூராவும் அதிகமாக 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 இஸ்திக்ஃபார் செய்பவர்களாக, தௌபா செய்பவர்களாக, அஸ்தக்ஃபிருல்லாஹல்லதீ லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ். இது ஒன்று. இப்படியா நிறைய இஸ்திக்ஃபார்கள் இருக்கின்றன, நிறைய தௌபாக்கள் இருக்கின்றன. அப்படியே அரபு மொழியில் தெரியவில்லை என்றாலும் அல்லாஹ்வே என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, அல்லாஹ்வே என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, அல்லாஹ்வே என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று கையேந்தி அல்லாஹ்விடத்திலே 10 தடவை என்ன 100 தடவை சொல்லுங்கள். நிச்சயமாக அதற்கு பின்னால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பெரிய மாற்றங்களை பாருங்கள். நிச்சயமாக செழிப்பு உண்டாகும், கஷ்டங்கள் நீரும். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இஸ்திக்ஃபார் செய்வதை கொண்டு நாம் அதிலிருந்து மீண்டு விடலாம். அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த தௌஃபீக்கை நமக்கெல்லாம் தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم تقبل صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وخشوعنا. اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا. اللهم اجعل القرآن ربيع قلوبنا ونور أبصارنا وجلاء أحزاننا وذهاب همومنا وغمومنا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم.